திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட்டில் சந்திக்கிறேன். அவர் ஃப்ளைட்டில் சந்தித்த பிறகு உனக்கு எவ்வளோ பசங்கன்னா 2 பசங்க. சார் நீங்கள் என்ன உங்களுக்கு சினிமா ஆக்டர் தெரியாது, என்ன யாரும் தெரியாது, ஒரு கார்டு கொடுத்தா நீங்கள் யாருன்னா அது மாதிரி நான் வேணுகோபால் பேர் ஐ மீன் ஐபிஎஸ் ஆஃபீஸர்னார். ஓ சார் ரொம்ப சந்தோஷம் சார். அவர் ஃப்ளைட்டில் போகும்போது ஸ்கையில் சொல்கிறாரு, உங்கள் 2 பசங்களை என்கிட்ட அழைச்சிட்டு வாங்களேன்னாரு. எதுக்கு சார்? நான் இல்லை நீங்கள் இவ்வளோ நல்லா பேசுகிறீங்க, உங்கள் படங்கள்லாம் பார்த்துருக்கேன், ஜஸ்ட் வாண்ட் டு மோட்டிவேட் யூ. அவர் யாருன்னே தெரியல, போய் ஃப்ளைட்டில் பக்கத்தில் உட்காந்து என்னை வந்து பாருங்கன்னா என்னால் இவர் கொடுத்துட்டாருன்ன பிறகு நான் சென்னைக்கு வந்த பிறகு வீட்டில் வந்து சன்னுக்கிட்ட சொல்கிறேன், இது மாதிரி சொன்னார்ரா ஐபிஎஸ்சி ஏதோ பேசணும் வாங்கிட்டேன், எதுக்கு தெரியல நீ வான்னா சரி வரேன்ட்டாங்க. 2 பேருமே வந்தாங்க. 2 பேர் வந்துட்ட பிறகு அந்த 2 பேரையும் அவர் மோட்டிவேட் பண்ணுறாரு. என்ன மோட்டிவேட் பண்ணுறாருன்னா, நான் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்டேன், ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, நீ வந்து டிகிரி வாங்கியிருக்க, தம்பியை வந்து டிகிரி முடிச்சிருக்கான், நீங்கள் 2 பேரில் யாரோ ஒருத்தர் ட்ரை பண்ணலாமே, ஏன்னா உங்கள் அப்பா இவ்வளோ டேலண்டடாக இருக்கார், அது நீங்கள் ரொம்ப நல்லா படிக்கிற பசங்கன்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாதுன்னா இவர் சொல்கிறார். நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். சரி சார்ன்ட்டு வந்துட்ட பிறகு ஒரு நாள் என் சன் திடீர்னு, அப்பா என்னென்ன நான் ஐஏஎஸ் ட்ரை பண்ணுறேன் சரின்ட்டு மறுபடியும் அவருக்கு ஃபோன் பண்ணேன். அவர் சொன்னார், ஓகே சார் சரி ட்ரை பண்ணிட்டேன் சார். எப்படி நான் படிக்க வைக்கிறது, நானே சுமாராக தான் படித்தேன், நான் போய் எப்படி படிக்கிறது, எங்கள் வீட்டிலலாம் யாரும் இதெல்லாம் படித்ததில்லை, நான் ஒரு இடம் சொல்கிறேன் அங்கே போய் பாரு. எந்த இடம் சார்? சங்கர் ஐஏஎஸ் அகாடமி அண்ணா நகரில் இருக்குது, அங்கே போய் பாருங்க. சரி என் பையன் சன்னை அழைச்சிட்டு போனேன், நானும் ஒய்ஃப் போயிட்டு அந்த சங்கரை பார்த்தா நான் சொன்ன முதல் வார்த்தை, என் பையன் ஹீரோ ஆகணும்னா டைரக்டர் சங்கர்கிட்ட அழைச்சிட்டு போயிருப்பேன், இவர் ஐஏஎஸ் ஆகணும்னாரு, அதுக்கு தான் இந்த சங்கர்கிட்ட அழைச்சிட்டு வந்திருக்கேன். அவர் டக்கர் என்ன பண்ணார், டபால் என் காலில் விழுந்தார். நான் சொன்னேன், எதுங்க காலில் விழணும்? நான் காலில் விழுந்ததுக்கு இந்த வார்த்தை இல்லை சார், இங்கே வாங்க சார்னு சொல்லி என்னை அழைச்சிட்டு போய் ஒரு ரேக்கில் பார்த்தீங்கன்னா 4 ஷீல்டு வாங்கியிருக்கார். என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர் காலேஜில் பெஸ்ட் மிமிக்ரி ஆர்டிஸ்டாக அவர் வாங்கியிருக்காரு. இந்த மிமிக்ரிலாம் நான் பண்ணது உங்களுடைய மிமிக்ரி பார்த்து தான் சார், நீங்கள் இங்கே வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை.